ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி டெல்லிக்கு போகிறாங்க. அதனால் ஒரு 2 நாளைக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு செய்ய சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி புளி சாதம் செய்ய சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, மோர் மிளகாய் இருக்குல்ல, மோர் மிளகாயெல்லாம் போட்டு தனியாக வறுத்து கொடுக்கல, இதிலே போட்டோம்னா இதுவும் சாப்பிட நல்லாயிருக்கும். புளிப்பாக கொஞ்சம் காரமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு மோர் மிளகாயை கூட காணோம். அந்த இருக்குது இங்கே அடியில் இருக்கிறான் அவன். இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சூப்பர் காம்பினேஷன்னு ஒன்று பார்த்திங்கன்னா கருவாடு தான். இதுக்கு கருவாடு வேறு என்ன தான் உருளைக்கிழங்கு வாழைக்காய் என்ன செஞ்சாலும் சரி, கருவாடு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கருவாடு வந்து வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சப்பாத்தி பண்ணி வச்சுருக்கிறேன். இது ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி பிசைய கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் வந்து 1 டம்ளர் சப்பாத்தி மாவுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி தான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது.